ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரீபப்ளிக் டேக்கு நம்ம ஒரு ஃப்ளவர் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு ஆரஞ்சு கலர் A4 ஷீட்டு எடுத்துகிட்டு இப்படி கச்சி மடிக்கிற மாரி மடிக்கணும். முதல்ல இப்படி ஒரு மடி, அதுக்கப்புறம் இப்படி திருப்பி ஒரு மடி, அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்னர் இருக்குல்ல, இதை பிடிச்சு இதை இப்படி மடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை பிடிச்சி நம்ம ஒரு டாட் வைக்கணும், பென்சில் வச்சு. ஓகேயா? வச்ச பிறகு நம்ம இந்த பூ இதழ் இருக்குல்ல, அதேமாரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அங்கே ட்ரா பண்ணலாம். இதை கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணணும், கரெக்டான சைஸுக்கு ட்ரா பண்ணணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக ட்ரா பண்ணிட்டேன்னு இதேமாரி ட்ரா பண்ணணும். இப்போது நம்ம சிசர் எடுத்து வெட்டணும். நம்ம வெட்டி முடிக்க போகிறோம். வெட்டி முடித்த பிறகும் நம்ம இதேமாரி ஒயிட் பேப்பர் எடுக்கணும். வெட்டி முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாரி இப்போது ஒயிட் பேப்பர் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை விரிக்கலாம். இதை இப்படி தான் விரிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து இதை இப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் இப்படி எடுக்கணும். அவ்வளோதான், அழகான ஃப்ளவர் வந்துருச்சு. ஏன்னும் ஃப்ளவர் வைக்க வேண்டியிருக்கு. இப்போது ஒயிட் பேப்பர் எடுத்துக்கணும், இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ண பிறகு நம்ம அந்த அளவோட கொஞ்சம் குட்டி அளவாக வெட்டணும். அதுக்கு கரெக்டான மார்க் போட்டிருக்கேன். இப்போது நம்ம வெட்டலாம். நம்ம வெட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்களா, ரெண்டும் அழகாக இருக்குது. இப்போது நம்ம க்ரீன் எடுத்து அதேமாரி பண்ணணும் நம்ம. ஆனால் இப்போது நிறைய இது பண்ண வேண்டியிருக்கு, அதனால அதை மடித்து வச்சுப்போம். இப்போ க்ரீன் அதேமாரி மடித்து பண்ணணும். கஜ்ஜி மாரி மடித்து அந்த இடத்த பிடிச்சி பண்ணணும். அடுத்து அதோட கொஞ்சம் குட்டியாக நம்ம ட்ரா பண்ணணும். இங்கே பாருங்கள், இதேமாரி அதையும் நான் இதையும் எடுத்து காமிக்கிறேன். இதை இப்படி எடுத்து இப்படி எடுக்கணும். பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்தையும் விரிக்கணும். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல? இதை நீங்கள் இதேமாரி அழகாக வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் கம்போட்டு ஒட்டணும். இருங்க, கம்போட்டு ஒட்டலாம். இந்த ஆரஞ்சில் ஃபஸ்ட்டு கம் போடலாம். ஒரு டாட் மாரி கம் போட்டால் கூட போதும், நல்லா ஒட்டிடும். நம்ம நல்லா கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பேப்பர் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பேப்பர் அதுக்கு மேலே வச்சு நல்லா அமுக்கிக்கணும். அமுக்கிட்டோமா, அதுக்கப்புறம் இந்த கம்மை திருப்பியும் போட்டுட்டு திருப்பி க்ரீன் ஒட்டணும்ல, அதுக்கு டாட் அதேமாரி வைக்கணும் கம் போட்டு. இப்போவும் க்ரீனையும் ஒட்டிடலாம். இனிமே நான் ஒரு ப்ளூ கலர் A4 ஷீட்டு எடுத்துருக்கேன். அதை நான் வெட்டி வச்சுருக்கேன். இதோ இந்தமாரி வெட்டி வச்சுட்டு நம்ம ஒரு பீஸ் ஏற்கனவே சீசரை வச்சு வெட்டிக்கணும். ஃபஸ்ட்டே வெட்டினா நல்லாயிருக்கும். 2 பீஸ் நான் வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாக வெட்டணும். இப்போ இந்தமாரி நிறைய பேருக்கு இதை இந்தமாரி வெட்டியிருப்பீங்க. இது ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு காம்பு மாரி வைக்கிறதுக்கு தான், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நம்ம பாதி வெட்டிட்டோம். நாம் இப்போ வெட்டி முடிக்க போகிறோம். இதோ இப்போ முடிச்சிடும் பாருங்கள். நான் பாதியில் அதை ஃபுல்லாக வெட்டிட்டேன். அப்படி வெட்டாதீங்க. நீங்கள் அதுக்கு ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். சரி, நானும் கோடு போடல. இப்போது நம்ம இப்படி சுருட்டிக்கணும். இப்படி சுருட்டணும். அப்போ தான் அதில் நடுவுலைக்க நல்லாயிருக்கும். சுருட்டிட்டோமா, இப்போது இதை ஒட்டுறதுக்கு திருப்பியும் கம்மு டாட் மாரி வேண்டாம். ஆனால் கம்பு கொஞ்சோன்றதுனால எனக்கு டாட் மாரி தான் வந்துச்சு. முதல்ல நம்ம இதில் ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த இதில் ஒட்டிக்கணும். இதில் டாட் மாரி தான் வைக்கணும். வச்சு நல்லா அமுத்திட்டு நெக்ஸ்ட்டு
இதை நல்லா ஒட்டிக்கணும். எனக்கு கம்மு தீந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, கம்மு தீந்துருச்சு. அதனால கொஞ்சம் தான் வைக்க முடிஞ்சிச்சு. நான் கஷ்டப்பட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இதை நல்லா போட்டுட்டேன். ஆனால் நீங்கள் இதோட எக்ஸ்ட்ரா போடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை வச்சு ஒட்டிட்டேன். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இன்னும் ரெடி ஆக்கலை. இதை இப்படி விரித்து விடணும். அப்போ தான் அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ விழுது. இங்கே பார்த்தீங்களா, நம்மளோடது தயார். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.